ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் செப்டம்பர் 2 அன்னைக்கு ரெட்மி 9A மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மொபைலோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6390. ஆமாம், 6390 ருபீஸ்க்கு தான் வந்து இந்த மொபைலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த மொபைல் ப்ரைஸ் வந்து ரொம்பவே சீப்பு தான், ஏன்னா வந்து 6000 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ 6000 ருபீஸ்க்கு வந்து இது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை ஜிபி ரேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் இருக்குது. இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 32 GB கொடுத்துருக்காங்க. நம்ம 512 GB வரைக்கும் இதில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்பெண்டபிள் மெமரி மைக்ரோ எஸ்டிக்கு ஒரு டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேட்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ரி வந்து ஃபிக்ஸபிள், அதை நீங்கள் எடுத்து வேறு பேட்ரிலாம் போட்டு யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இதில் பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது கேமராவில் பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 13 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு கேமரா வந்து 2 மெகா பிக்சலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6.53 HD ஸ்க்ரீன் கொடுத்துருக்கு. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720 × 1600 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:9. அதுக்கப்புறம் ப்ராசஸரில் ஆக்டா கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 2 GHz கிளாக் ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன OS யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Android 10 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபேஸ் லாக் சென்சார் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இதில் கிடையாது. இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. இதில் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 2 சிம் கொடுத்துருக்காங்க. 2 சிம்மே வந்து 4Gக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 194 கிராமுக்கு வந்து இந்த மொபைலோட வெயிட் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான மொபைல் தான் இது. ஸோ 194 கிராமுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கார்பன் கிரேயில் கொடுத்துருக்காங்க, ஸ்கை ப்ளூவில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஓஷன் கிரே. இந்த 3 கலர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ 6000 ருபீஸ்க்கு வந்து இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறது என்னென்னா பேட்ரி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 ருபீஸ்க்கு ஒரு 5000 mAh பேட்ரி வந்து ரொம்பவே அதிகம் தான். 6000 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான மொபைல் தான். உங்களுக்கு இந்த மொபைலில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் பிடிச்சிருந்தா இந்த மொபைல் வாங்குங்க. ஸோ இந்த மொபைலுக்கு வந்து 3D வியூ காமிக்கிறேன் பாருங்கள். 3 கலர்லையுமே காமிக்கிறேன். It's not a game, it's a rich thing. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.